பொலிவுடன் மாலை நியூஸ். மயிலாடுதுறை ஸ்ரீ மாயூரநாதர் ஆலயத்தில் கார்த்திகை முதல் சோமவாரத்தை முன்னிட்டு 1008 சங்குகளால் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமைகளில் சங்குகளில் புனித நீர் நிரப்பி சிவனுக்கு அபிஷேகம் செய்வது வழக்கமான விழாவாகும். சங்காபிஷேகம் செய்வதால் தோஷங்கள், பாவங்கள் தீரும் என்பது நம்பிக்கை. அதன்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் கார்த்திகை மாதம் முதல் சோமவாரத்தை முன்னிட்டு சிவாலயங்களில் சங்காபிஷேகம் இன்று நடைபெற்றது. மயிலாடுதுறையில் சிவனை மயில் உருவில் அபயாம்பிகை அம்மன் பூஜித்த ஆலயமான ஸ்ரீ மாயூரநாதர் ஆலயத்தில் கார்த்திகை முதல் சோமவாரத்தை முன்னிட்டு 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு யாகசாலையில் 1008 சங்குகளில் புனித நீர் ஊற்றப்பட்டு புனித நீர் அடங்கிய கடங்கள் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டது. தொடர்ந்து பூரணாகதி மகா தீபாராதனை செய்யப்பட்டு 1008 சங்குகளில் உள்ள புனித நீர் மற்றும் பூஜிக்கப்பட்ட கடங்களில் உள்ள புனித நீரால் சிவாச்சாரியார்கள் ஸ்ரீ மாயூரநாதருக்கு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சுவாமியும் அம்பாளும் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். புத்தம் புது பொலிவுடன் மாலை நியூஸ்.